வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வித்தியாசமாக இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். வடித்து பண்ணுறது அரிசியை தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு வடிச்சிட்டு அப்புறம் பண்ணுறது தம் பிரியாணி பாத்திரத்தில் வச்சு செய்ய போகிறேன். நீங்களும் வாங்க பார்க்கலாம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு 1 கிலோ அரிசிக்கு 1,4 கிலோ சிக்கன் நான் எடுத்திருக்கேன். 1,5 கூட எடுத்துக்கலாம். சிக்கன் அதிகமாக போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதை நான் அப்படி எடுத்திருக்கேன். 1 கிலோ போட்டாலும் நல்லா தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு 1,4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். இதை ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். ஃபஸ்ட்டில் தண்ணி கழுவி எடுத்துட்டு 2வது தண்ணியில் இது மாதிரி ஊற வச்சுருக்கேன். இது 1 மணி நேரம் ஊறணும். இதில் 400 கிராம் வெங்காயம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீளமாக 400 கிராமில் தக்காளி எடுத்துருக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரத்தில் பண்ண போகிறோம். அரிசியை வடித்து இதை சேர்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டில் இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 200 ml ஆயில் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்க்குறேன். இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு. ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். கொஞ்சம் பட்டை, 10 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 ஸ்டார் பூ, கொஞ்சம் கடல் பாசி பொரியட்டும். இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 400 கிராம் வெங்காயம் இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ப்ரௌனிஷாக வர்றது வர பொன்னிறமாக வறுக்கணும். நம்ம எப்போவும் செய்கிறது தான். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். பொன்னிறமாக வர வர வதக்கிக்கலாம். இல்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இது நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு, வதங்கியாச்சு. இதில் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை போட்டுறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை. இதையும் அப்படியே இதோட வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இனி இதில் அடுப்பை குறைச்சி வச்சுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சாதா மிளகாத்தூள், ரெண்டுமே சேர்த்து நல்ல எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். இனி இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 5 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். 5 டேபிள் ஸ்பூன். இதை நல்லா கலந்து இதோட விட்டுடலாம். இனி இதோட தக்காளி சேர்த்து விட்டுடலாம். 400 கிராம் தக்காளி. இதுவும் நல்லா வதங்கட்டும். இதில் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரை நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் கூட்டியே வச்சுருக்கேன். இப்போது தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி எடுத்து நல்லா வந்திருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் தயிர் சேர்த்துக்கலாம். 200 ml தயிர் சேர்க்குறேன். தயிர் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இது நல்லா மசாலாலாம் நல்லா வெந்து வந்தாச்சு. இனி இதில் தண்ணி சேர்த்துடலாம். 4 கப்பு தண்ணி சேர்க்குறேன். 1 கிலோ அரிசி, அதுக்கு 4 கப்பு தண்ணி இந்த மசாலாவோடு சேர்க்குறேன். 800 ml தண்ணி அளவு. நாலு கப்பு சேர்த்தாச்சு. இனி இதை தீயை கூட்டி வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டு
திறந்து பார்க்கலாம். கிரேவி நல்லா ரெடி ஆகிருக்கு. இனி இதில் சிக்கன் எடுத்து போட்டுடலாம். 1 கிலோ அரிசிக்கு 1,4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை கலந்து விட்டாச்சு. இனி இது வேகட்டும். இதை கொஞ்சம் மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். இந்த வேகட்டும். இப்போது பக்கத்து அடுப்பில் சுடு தண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஒரு 3 லிட்டர் அளவு தண்ணி எடுத்து கொதிக்க வைக்கிறேன். கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் சாதத்தை வடித்து எடுத்துக்கணும். அரிசி அதில் போட்டு வடித்து எடுத்துக்கலாம். இப்போது பக்கத்து அடுப்பில் 3 லிட்டர் தண்ணி இது மாதிரி கொதிச்சிட்ருக்கு. அதில் இந்த அரிசியை போட்டு 2 நிமிஷம் வச்சுட்டு அப்படி வடிச்சிடலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. ஒரு பாதி அளவு வந்தாச்சு. இதை வடிச்சிடலாம். இப்போ இதை வடிச்சிடலாம். மூடி போட்டு வடித்து எடுக்கிறேன். இப்போ அரிசி வடித்து வச்சுருக்கேன். இது சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் தேவையான அளவு உப்பு எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த டைமில் பார்த்துக்கலாம். ஒரு லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். இந்த டைமில் உப்பெல்லாம் சேர்த்து கொஞ்சம் மூடி போட்டுட்டு சாதத்தை போட்டு விட்டுலாம். இனி இதில் சாதத்தை போட்டு விட்டுடலாம். இப்போ இந்த மசாலா கிரேவி அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் விட்டுடலாம். அடுப்பு சிம்மிலே வச்சுக்கலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். சமமான அளவில். இப்போ சமமான அளவில் வந்தாச்சு. இனி மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சு வேக விட்டுடலாம். இதுக்கு மேலே வடித்து வச்ச சுடு தண்ணியை தூக்கி இது மேலே வச்சு விட்டுடலாம். இப்படி ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டு. நான் இதில் ஒரு வெயிட்டான ஒரு கல் வைக்கிறேன். 10 நிமிஷம் இருக்கட்டு. இப்போ 15 நிமிஷம் 10லேருந்து 15 நிமிஷம் வரை ஆகிட்டு சிம்மிலே. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இனி இதில் இருக்க வெயிட்டையும் தூக்கிடலாம். இனி பார்ப்போம். இப்போ தம் பிரியாணி நல்லா ரெடி ஆகிட்டு சாதம்லாம் உதிரியாக அழகாக இருக்குது. இனி மேலே இருக்கிற சாதத்தை கொஞ்சம் ஒதுக்கிட்டு அடியில் உள்ள பீஸை கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாதத்தை ஒரு சைடில் கொஞ்சம் ஒதுக்கிட்டு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.